அண்மை செய்தி. அண்மையில் பெய்த மழையால் நனைந்த நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்ய தமிழகம் வருகிறது மத்திய குழு. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 22% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்திட மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தது தமிழக அரசு. இந்நிலையில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்ய வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மத்திய குழு எப்போது ஆய்வு செய்ய வர இருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? டெல்டா மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழையின் போது தொடர் கனமழை பெய்து வந்ததன் காரணமாகவும் அதே போல தொடர் பனிமூட்டம் என்பது இருந்து வரக்கூடிய நிலையில் டெல்டா மாவட்டங்களில் 17% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்யப்படுவதை தொடர்ந்து தற்பொழுது 22% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல் செய்திட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி நேற்று அமைச்சர் சக்கரபாணி கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்த நிலையில் மத்திய குழு நேரடியாக வந்து அந்த ஈரப்பதம் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காக தமிழகம் வர இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மத்திய அரசின் உணவு பாதுகாப்புத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய சேமிப்பு மற்றும் ஆராய்ச்சி பிரிவை சேர்ந்த 2 உதவி இயக்குநர்கள் மற்றும் 2 தொழில்நுட்ப அலுவலர்கள் கொண்ட குழு தமிழகம் வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் நெல் பயிர்களை ஆய்வு செய்து அது தொடர்பான அறிக்கையை மத்திய அரசின் உணவு அமைச்சகத்திற்கு சமர்ப்பிப்பதற்காக மத்திய குழு வர இருப்பதாகவும் 4 பேர் கொண்ட குழு தமிழகம் வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 4 பேர் கொண்ட குழுவில் உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் 4 பேர் தலைமையிலான குழு தமிழகம் வர இருப்பதாகவும் முழுமையாக டெல்டா மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் இந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது, ஈரப்பதம் எவ்வளவு இருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகாக அறிக்கையை நேரடியாக சென்று மத்திய அரசிடம் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் அதற்கு பிறகாக தமிழக அரசு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திற்கு மத்திய அரசு பதில் கடிதம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நெற்பயிர்களை ஆய்வு செய்ய 4 பேர் கொண்ட மத்திய குழு தமிழகத்திற்கு வர இருக்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.